என்ன இது? இவ்ளோ குட்டியா ஒரு மீனா? இது என்ன மீனு? எங்க வாங்குன? எப்படி குழம்பு வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல தாங்க வாங்குனேன். இது எங்க ஊருக்கு பக்கத்துல அணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஆத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வாய்க்கால் இந்த மாரி போகும். அங்க தான் இந்த மீன் பிடிப்பாங்க. அணக்கரையிலயும் மீன் பிடிப்பாங்க. இங்கேயும் பிடிப்பாங்க. 2 இடத்துலயுமே பிடிப்பாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷா உயிரோட நம்ம கேட்க கேட்க பிடிச்சு குடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மீனு அவ்ளோ ருசியா இருக்கும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். சும்மா சும்மா ஒரு குழம்ப தாளிச்சு ஊத்தி மீன் அள்ளி போட்டு வச்சாவே அது அவ்ளோ ருசியா இருக்கும். இத பிடிக்கிறாங்க பாருங்க. இந்த அண்ணன்ட்ட தான் நம்ம மீன் வாங்க போறோம் இப்போ. அப்படியே உயிரோட அள்ளி போட்டு சும்மா எடைலாம் வைக்க மாட்டாங்க. 1 கிலோ குடுங்கன்னா அப்படியே அள்ளி போட்டு குடுப்பாங்க. இந்த மீனுக்கு பேரு பார்த்தீங்கன்னா, உருட்டாம்பொடின்னு எங்க ஊர் சைடு சொல்லுவோம். உங்க ஊர் பக்கம்லாம் என்ன பேரு அப்படின்ட்டு சொல்லுங்க. இது அணக்கரை சைடுல தான் இந்த மீன் ரொம்ப கிடைக்கும். நம்ம கடல் மீனை விட இந்த ஆத்துப்பொடி வந்து ஒரு படி அதிகமான ருசியிலே இருக்கும். இத நல்லா தலையும் வாலையும் கிள்ளிட்டு உள்ள இருக்கிற குடலை எடுத்துட்டோம்னா, மேல இருக்கிற செதிலெல்லாம் உராய்ஞ்சு எடுத்துற வேண்டியதுதான். கடைசியா பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா உப்பு போட்டு சட்டில இப்படி நல்லா உராய்ஞ்சு எடுக்கணும். அப்பதான் அதுல இருக்கிற இன்னும் எக்ஸஸ் அழுக்குலாம் மேல இருக்கிற செதில் எல்லாம் போய் மீனு நல்ல வெள்ளையா கிளீனா ஆயிடும். இந்த மீன் இதுக்கு மேல வளராதுங்க. இதோட அளவே இவ்வளவுதான். இதான் இதோட அளவே. இதுக்கு மேல இந்த மீன் வளராது. அதுக்கு தான் இது பேரு வந்து உருட்டாம்பொடின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு. மீன் குழம்பு எப்போதும் போலதாங்க. நல்லெண்ணெய் ஊத்தி வெந்தயம், வெங்காயம், கருவடகம், தக்காளி எல்லாம் தாளிச்சு விட்டுட்டு கலந்து வச்சிருக்க குழம்ப அதுல எடுத்து ஊத்தி காரத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுட்டு கலந்து வச்சிருக்க குழம்பு அதுல ஊத்தி கொதிக்க வச்சுட்டு நல்லா நம்ம இதுக்கு வந்து இந்த குழம்புக்கு வந்து மாங்காவும் போடலாம். அது இல்லாம பிஞ்சு வாழைக்காய் இருந்து போட்டு வச்சோம்னா அவ்வளோ ருசியா இருக்கும். என்னடா மீன் குழம்புல வாழைக்காய் போடுறோம்லாம் நினைக்காதீங்க. வச்சு ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியும். குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததுக்கு அப்புறமா இந்த மீனை அள்ளி போட்டு கொதிக்க வச்சு இறக்கணும்னா சூப்பரான உருட்டாம்பொடி மீன் குழம்பு ரெடிங்க. இந்த இந்த மீன் குழம்பு தோசை, இட்லிக்கும் அல்டிமேட்டா இருக்கும். சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். அது இன்னைக்கு வச்சுட்டு நம்ம நாளைக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உள்ள போற ஒரு வாய்க்கும் நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்துகிட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு சுவையில இருக்கும். நான் ரொம்ப பில்டப் குடுக்குறேன்னு நினைக்காதீங்க. உண்மையாலுமே இந்த மீன் குழம்பு அவ்வளோ ருசியா இருக்கும்.